கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை என்னாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க கேட்கலாம். 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 49 வசனங்களை உள்ளடக்கினதான ஒரு வார்த்தையை இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அதிகாரம் முழுவதும் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியாய் பிரித்து அவர்களை என்னென்ன வேலைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதை மோசையின் மூலமாய் கர்த்தர் கற்பித்து கொடுக்கிறார். அதிலே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்கள் சாகாதபடி பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக. தேவனுடைய ஆலய பணிகளிலே ஈடுபடுகிறவர்கள் அந்த ஆலயத்துக்குரிய பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படி தெய்வத்தை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் தேவையானால் நிச்சயமாய் சொல்லுவேன், தெய்வ தரிசனத்திற்கு எப்படி பரிசுத்தம் தேவையோ அதே போல தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை செய்வதற்கும் பரிசுத்தம் தேவை. இன்றைக்கும் அநேகருடைய ஆசைகள் என்ன? தேவாலயத்தில், அதுவும் பலிபீடத்தில் ஏறி நின்று பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்றாம் ஆசிக்கிறார்கள். நல்லது. ஆனால் ஒரு காரியம், இதையெல்லாம் செய்வதற்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லை என்றால் நாம் அந்த பணிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இதை குறித்ததான வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்தத்தை கடைபிடிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். எந்த ஊழியத்திலே, ஆலயத்திலே, எந்த பகுதியிலே நாம் பணிவிடை செய்யலாம். ஆனால் அதற்கான பரிசுத்தம் தேவை என்பதை தேவன் நம்மோடு கூட இந்த இடத்திலே பேசுகிறார். ஆகவே ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் கூட ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவ்வளவு பரிசுத்தத்தை கடைபிடிக்கிறார்கள். ஆகவே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, சேவிக்கிற நீங்களும் நானும் தேவாலயங்களில் பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க அதிக கவனம் உள்ளவர்களாய் இருப்போம். ஏனென்றால் துணிந்து தேவாலய பணிகளில் ஈடுபட்ட உசியா ராஜா குஷ்டரோகியாயிருந்து மரித்தே போய்விட்டானே. ஆகவே நமக்கு அப்படி சம்பவியாதபடிக்குத்தான் அது எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆலய காரியங்களில் ஈடுபடும் பொழுது பரிசுத்தத்தை கடைபிடிக்க கவனமுள்ளவர்களாக இருந்தால் அது நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய சபைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே பரிசுத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திலே வலியுறுத்தி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் இந்த தியான வசனத்தின்படி தேவாலயங்களில் நாங்கள் பரிசுத்தத்தை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்.